ரிஷபராசி டெஃபினட்டாக வந்து லவ் சக்ஸஸ் ஆகும். காதல் அப்படிங்கிற விஷயம் மூலமாக நீங்கள் கண்ணீர் சிந்த வேண்டிய ஒரு வேலையை ரிஷபராசிக்காரங்களுக்கு இருக்காது. அந்த அளவுக்கான ஒரு கோச்சார கிரகணிகள் கண்டிப்பாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்குது. நிறைய சப்போர்ட் பண்ணும் அந்த கிரகங்கள். கோச்சாரப்படி ரிஷபராசிக்கு நல்லா இருக்குது. காதல் சக்ஸஸ் ஆகும், கல்யாணம் நடக்கும், புது ரிலேஷன்ஷிப் கிரியேட் ஆகும். இந்த சூரிய வம்சம் சரத்குமார் மாதிரி தேவயானி வந்ததுக்கப்புறம் அவர் வாழ்க்கையில் பெருசாகிடுவார் தெரியுமா? அந்த மாதிரியான விஷயங்கள் கூட ரிஷபராசிக்காரங்களுக்கு நடக்கும். இப்போ நான் சொல்கிறது நடக்கலைன்னா உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசாபுத்திகள் சரியில்லை, தசாபுத்திகள் மோசமாக இருந்துச்சுன்னா வரக்கூடிய அந்த பார்ட்னரால், வரக்கூடிய அந்த புது ரிலேஷன்ஷிப்பாலே உங்களுக்கு பிரச்சனை வரும். எல்லாமே தீர்மானிக்கிறது உங்கள் கிரகநிலைகள், தசாபுத்திகள் தான். இந்த கோச்சார ராசி பலன் இல்லாமல் ஓரலாக அடிச்சு விடுற ஒரு பொது பலன் தான். பட் இது நடக்காமல் போயிடாது. நான் எக்ஸ்பெக்டேஷன் கம்மியாக வைங்க ராசி பலன் மேலே சொல்லிட்டு இருக்கேன். இதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். கோச்சாரப்படி இப்போ நல்லா இருக்குது, தசாபுத்தியும் நல்லா இருந்துச்சுன்னா அப்போ 2 நல்லது சேர்ந்து பெரிய நல்லது கண்டிப்பாக ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு நடக்க போது நம்ம சொல்லிடலாம். இப்போ நீங்கள் ரிஷபராசியில் பிறந்திருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியுது. நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் ஏதோ கும்ப லக்னத்தில் பிறந்திருக்கீங்க, இல்லை மீன லக்னத்தில் பிறந்திருக்கீங்க, எந்த லக்னத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்களோ அதன் பொறுத்து உங்களுக்கு அடுத்தடுத்த நிறைய விஷயங்கள் நடக்கும். நீங்கள் ரிஷபராசியில் பிறந்தீங்கன்னா நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்கன்னு பார்க்கணும். அந்த நட்சத்திரப்படி உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய தசாபுத்தி நடக்குதான்னு பார்க்கணும். இதெல்லாம் பார்த்து தான் நம்ம சொல்ல முடியும். இதெல்லாம் நான் சொன்னால் நீங்கள் கேட்பீங்களா? ராசிக்கு பலன் சொன்னால் தான் நீங்கள் கேட்பீங்க. அதனால தான் நான் இது பொது பலனாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். ரிஷபராசிக்கு லவ்வில் கண்டிப்பாக ஃபெயிலியர் வராது, சக்ஸஸை கொடுக்கும். தைரியமாக இருங்க.